இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டு 7 பண்டிகைகளை ஆசரிக்க சொன்னார். 7 பண்டிகைகள். முதல் பண்டிகை பஸ்கா பண்டிகை, 2வது பண்டிகை புளிப்பில்லா அப்ப பண்டிகை, 3வது பண்டிகை முதற் பலன் பண்டிகை. இயேசுவினுடைய மரணத்திலிருந்து உயிர்த்தெழுதல் வரைக்கும் இந்த 3 பண்டிகையும் ஒரே நேரத்தில் புதிய ஏற்பாட்டில் நிறைவேறி முடிஞ்சிருச்சு. சரியா? இயேசு பஸ்காவாக அடிக்கப்பட்டார். இயேசுவினுடைய சரீரம் புளிப்பில்லாதபடி பரிசுத்தமானபடி அடிக்கப்பட்டது. இயேசு முதற் பலனாய் உயிர்த்தெழுந்தார். பழைய ஏற்பாடு நிழல், புதிய ஏற்பாடு நிஜம். சரியா? இந்த முதற் பலன் பண்டிகையிலிருந்து 50வது நாள் இன்னைக்கும் இஸ்ரவேலர்கள் அறுவடை பண்டிகை என்று ஒன்றை கொண்டாடுகிறார். அன்னைக்கு தான் அறுவடை தொடங்கும். என்ன தொடங்கும்? அறுவடை தொடங்கும். இப்படி அறுவடை 2000 வருஷத்துக்கு முன்னே இயேசுநாதருடைய பிறப்பு அன்னைக்கு பிறந்து அவர் உயிர்த்தெழுந்து 50வது நாள், இயேசு உயிர்த்தெழுந்த நாள் தானே முதற் பலன் பண்டிகை நிறைவேறின நாள். 50வது நாள் அந்த அறுவடை பண்டிகை என்று யூதர்கள் கொண்டாடுகிறார்களே, அந்த பண்டிகை நிறைவேறினது. அந்த பண்டிகையின் காலத்தில் நம்ம எல்லாரும் இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ அடுத்து யூதர்களுக்கு என்ன பண்டிகைன்னு பார்க்கணும். அதுதான் நிறைவேறப் போகுது. அந்த பண்டிகைக்கு பேர் எக்கால பண்டிகை. என்ன பண்டிகை? அந்த எக்கால பண்டிகை இந்த பூமியில் நிறைவேறுற நாளுக்கு பக்கத்தில் நம்ம எல்லாரும் இருக்கோம் இல்லையா? சரிதானே? எக்கால பண்டிகை நிறைவேறும்போது மத்திய ஆகாயத்தில் மிகாவேல் எக்காலத்தை ஊதும்போது இயேசு மத்திய ஆகாயத்தில் இருந்து காத்திருப்பார். சபை எடுத்து கொள்ளப்படும். அல்லேலூயா. சபை என்ன செய்யப்படும்? இந்த எக்கால பண்டிகை நிறைவேறுகிற உடனேயே இன்னொன்று நடக்கும். பாவ நிவிர்த்தி பண்டிகை. என்ன பண்டிகை? புளிப்பில்லா அப்ப பண்டிகை கொண்டாடினாலும் பாவம் நம்ம கூட ஒட்டிக்கிட்டே தான் இருக்கு. பாவம் எப்பயா நிவிர்த்தி ஆகும்? எக்கால பண்டிகை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறி நாம் எடுத்துக்கொள்ளப்படும் போது பரலோகத்தில் போய் பாவம் இல்லாமல் காப்பாற்றுங்கன்னு ஜெபம் பண்ண வேண்டியது இல்லை. பரலோகத்தில் போய் பாவம் இல்லாமல் வாழ்கிறதுக்கு போராட வேண்டியது இல்லை. அது பரிசுத்தர் வாசம் பண்ணுகிற இடம். இங்கே தான் பயமாக இருக்குது. ஆளை காணமே, எங்கே போயிட்டாங்கன்னு தெரியலையே, என்ன செய்கிறாங்கன்னு தெரியலையே. அங்கே பிசாசும் இல்லை, தேவன் மட்டும்தான் இருக்கார். அப்போ எக்கால பண்டிகை நிறைவேறும் போது என்ன நிறைவேறும்? பாவ நிவிர்த்தி பண்டிகை. அதுக்கு அடுத்தது கூடார பண்டிகை. அது 7 நாட்கள் இஸ்ரவேலில் நடக்கும். நம்மளும் 7 வருஷம் இயேசுவோடு பரலோகத்தில் இருக்க போகிறோம். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் 7 பண்டிகை கொண்டாட சொன்னார். நம்ம இப்போ 5வது பண்டிகைக்கு பக்கத்தில் இருக்கிறோம். என்ன பண்டிகை? அப்போ எப்போ வேணாலும் எக்கால சத்தம் கேட்கும். எக்கால சத்தம் பழைய ஏற்பாட்டில் எக்கால பண்டிகை, எக்காலம் ஊதி அவர்கள் எல்லாரும் ஒருமித்து கூடி ஒன்று சேர்ந்து அந்த பண்டிகையை ஆசரிப்பால். அதை குறித்து நான் இப்போ பேச வரல. அதனால நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, ஆண்டவர் சொன்னதெல்லாம் கட்டுக்கதை இல்லை, எல்லாமே கண்ணு முன்னாடி நிறைவேறின ஒரு காரியம்தான். அன்னைக்கு தானியேல் சொன்னார், அவரோட காலத்துக்கு அப்புறம் இந்த அரசாங்கம்லாம் வரும்னு. அன்னைக்கு சொன்னப்போ எவனும் நம்பலை. ஆனால் தானியேல் அலெக்சாண்டர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அலெக்சாண்டர் வருவார்னு சொன்னார். ரோம சாம்ராஜ்யம் வர்றதுக்கு முன்னாடியே ரோம சாம்ராஜ்யம் வரும்னு சொன்னார். அந்த பாபிலோன் ராஜா கண்டார் அல்லவா சிலை, அந்த சிலையினுடைய காலில் இருக்க 10 விரல் ராஜ்யமும் உலகத்தில் வரப்போகுது. அந்த ராஜ்யம் தான் உலகத்திலே மிக மோசமான ராஜ்யம். அந்த ராஜ்யத்துக்கு முன்னாக இயேசு ராஜா நம்மை கூட்டி கொண்டு போக வருவார். அதனால இந்த எக்கால சத்தம் கேட்கணும்னா பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ரொம்ப முக்கியம். சரிதானா? உலகத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்கிறதுக்கு அவர் வேணுமான்னு கேட்டால் அவர் இல்லாமல் உலகத்தின் ஞானத்தை பெற்றவர்களே உலகத்தில் நல்லா இருக்காங்க. உலகத்தின் ஞானத்தை பெற்றவர்களுக்கு கணக்கு பார்க்க தெரியும்.
உலகத்து ஞானத்தை பெற்றவர்களுக்கு சம்பாதிக்க தெரியும். உலகத்து ஞானத்தை படிப்பின் மூலம் பெற்றவர்களுக்கு உலகத்தில் வாழ்றதுக்கு வழி தெரியும். ஆனால் தேவ ஆவியை பெற்றவர்களுக்கு தான் தேவ திட்டம் தெரியும். தேவ ஆவியை பெற்றவர்களுக்கு தான் தேவ ரகசியம் புரியும். தேவ ஆவியை பெற்றவர்களை தெய்வ பலத்தினால் தேவன் நடத்துவார். அதனால இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். 2000 ஆண்டுகளுக்கு முன்னே கர்த்தர் தம்முடைய சீஷர்களோடு கூட 11 சீஷர்களும் மரியாளும் இன்னும் அவர் ஊழியம் செய்து அவர் சம்பாதித்த 120 பேர் மேலே முதலாவது ஊற்றப்பட்டு, முதல் சபையில் 120 பேர் இருந்தாங்க. அந்த 120 3000ஆக 5000ஆக ஆயிரக்கணக்கில் ஒரு பெரிய அறுவடை. தொடக்கத்தில் பயங்கரமான அறுவடை. அப்போ இன்னைக்கு கம்மின்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு இன்டர்நெட்டில் போய் ஒரு நாளைக்கு ரட்சிக்கப்படுறவங்களுடைய தொகை எவ்வளவுன்னு கேட்டு பாருங்க. அறுவடை அமோகமாக நடக்குது. அல்லேலூயா. இந்தியாவிலே ஒரு நாளைக்கு எத்தனை பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறாங்கன்னு பாருங்கள். ஆனால் ஒரு நாள் திடீரென்று அறுவடை நிறுத்தப்படும், பரலோக ராஜ்யம் திறக்கப்படும். அறுத்த கதிர்களாகிய நம்மை கர்த்தர் ராஜ்யத்தில் சேர்க்க போகிறார். அதனால இயேசுவை நாம் விசுவாசித்து அவருடைய ஆவியினால் நிரப்பப்படுகிற அனுபவமும், அவருடைய ஆவியானவருடைய துணையோடு வாழ்கிற அனுபவம், எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த அனுபவமும் நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு ஆவியானவருடைய நிறைவில் நடத்தப்படுறவன் என்ன செய்யணும்னா, புதுசாக வந்திருக்கவங்க நீங்கள் யாராவது இருந்தீங்கன்னா வீட்டில் போய் ரோமர் 8 ஒரு 1000 தடவை படிங்க. ஒரு கிறிஸ்தவனுடைய தொடக்கத்திலேருந்து முடிவு வர என்னங்கிறது அங்கே தெளிவாக போட்டிருக்கு. உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அது நன்மையாக மாறும். ரோமர் 8 திரும்ப திரும்ப படிச்சிங்கன்னா நீங்கள் யாருங்கிறது அங்கே விளங்கும். நீங்கள் ரோமர் 8 படிச்சுட்டு கண்டிப்பாக நீங்கள் மாம்சத்தின்படி வாழ விரும்ப மாட்டீங்க. நீங்கள் ஆவிக்குரியவங்களாக வாழ கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். இந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்னாக பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்படுவதற்கு ஒரு 50 நாட்களுக்கு முன்னாக, ஒரு 40 நாட்களுக்கு முன்பாக சீஷர்களுடைய வாழ்க்கையில் நடந்ததை நினைத்தால் எதிர்காலமற்றவர்களாக, எங்கே போவோம் என்று தெரியாதவர்களாக, வாழ முடியாதவர்களாக, திக்கற்றவர்களாக, வழி தெரியாதவர்களாக, வேலை செய்ய முடியாதவர்களாக, இயேசுவை நம்பி வந்தோமே எங்க வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே என்று நினைத்தவர்களாக, நாங்கள் என்ன செய்வோம் என்று தெரியாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு நம்மளும் இந்த காலை வேளையில் நானே இயேசுவை ஏற்றுக்கிட்டேன், இயேசுவை பின்பற்றினேன், இயேசுவுக்கு பின்னாடி நடந்தேன், ஏதோ ஒரு நடுக்காட்டில் நிற்கிற மாதிரியே இருக்கு, என்ன செய்கிறதுனே தெரியலையே அப்படிங்கிற ஒரு இடத்துல நீங்கள் நின்றீங்கன்னா உங்களுக்கு இந்த நாள் ரொம்ப முக்கியமான நாள். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அங்கே ஒரு காரியத்தை செய்கிறார். பழைய ஏற்பாட்டிலே பரிசுத்த ஆவியானவரை குறித்த ஒரு மிக முக்கியமான சம்பவத்தை எசேக்கியேல் தீர்க்கனை கொண்டு எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அதை நமக்கு சொல்லி காண்பிக்கிறார். அந்த பகுதியில் இருந்துதான் இன்றைக்கு நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுவதற்கு முன்னையே எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் இடத்திலே நீங்கள் நன்றாக கவனித்து பாருங்கள். கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து, 1வது வசனம், கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கிலே நிறுத்தி. பரிசுத்தவான்களை கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன். பரிசுத்தவான்களை ஆவியில தூக்கிட்டு போறாரு. பரிசுத்தவான்களை ஆட்டோல தூக்கிட்டு போறதில்ல, எதுல தூக்கிட்டு போறாரு? ஆவியில தூக்கிட்டு போறாரு. ஆச்சரியமா இருக்கா? அவர் ஒரு இடத்துல இருக்கிறாரு, அவர் ஆவியில கொண்டு போய் ஒரு சரியான ஒரு பயங்கரமான எலும்புகள் நிறைந்த இடத்தை காட்டுறார். நல்லா கவனிங்க, இது ஒரு தரிசனம். இது ஒரு தரிசனம். முழுசு எலும்பா கிடக்கும். இப்போ கூட நீங்கள் சக்கரக்கோட்டை சுடுகாட்டுக்கு போனீங்கன்னா என்ன பார்க்கலாம்? என்ன தம்பி, நம்ம அன்னைக்கு போய் பார்த்தோமா இல்லையா? எவ்வளோ எலும்பு இருந்துச்சு. எங்களுக்கு ஒரு டவுட் வந்துருச்சு, இது என்ன எலும்பு? மனுஷ எலும்பு தானா இல்லை வேற எதுவும் எலும்பா? ஒவ்வொன்றும் இது என்ன, இது கையாக இருக்குமா, இது காலாக இருக்குமா, இது என்னவா இருக்குங்கிற யோசனைலாம் வந்துருச்சு என்ன கேட்குற தேவனுடைய பிள்ளைகளை. ஆனால் இவரை கூட்டிகிட்டு போன இடம் எலும்பு பள்ளத்தாக்குனா பயங்கரமான எலும்புகள் மட்டுமே கிடக்கிறது. அப்போ இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் ஆவியில் கொண்டு போய் ஆண்டவர் எசேக்கியேல்கிட்ட கேட்குறாரு, இது உயிரடையுமாப்பா அப்படின்னு கேட்குறாரு. என்ன பாருங்கள், எனக்கு அதில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். 2ஆம் வசனத்தில் ஆவியில் இருக்கிற எசேக்கியேல் நடக்கிறாரியா? ஆவியில் இருக்கிற எசேக்கியேல் என்ன செய்கிறாரு சொல்லுங்க? ஆவியில் இருக்கிறவனால என்ன செய்ய முடியும்? நடக்க முடியும்.
பிலிப்பு ஒருத்தர் பார்த்தீங்களா, ரதம் ஓடிட்டு இருக்கு, மின்னல் வேகத்தில் சட்டுன்னு போய் எங்கே உட்கார்றாரு? ஆவியில் போய் மாம்சத்தில் உட்கார்றாரு. ஒரு அல்லையா சொல்லுங்க. நம்ம ஏதோ அனுபவம்னு இங்கே நம்மளை ஏமாற்றிக்கிட்டே இருக்காங்க. அனுபவம் அந்த அனுபவம் இந்த அனுபவம்னு சொல்லிட்டு. ஆனால் வேதத்தில் பார்த்தா ரொம்ப பிரமிப்பாக இருக்குங்க. ஆவியில் நடக்க பண்ணினார். எப்படி நடக்க பண்ணுறாரா? ஆமாம், ஆவியில் நடக்க பண்ணினார். கேட்டிருக்கீங்களா? ஆவியில் ஜெபிக்கிறது. நீங்கள் ஆவியில் ஜெபிக்கிறவங்களா இருந்தால் நீங்கள் ஜெபிச்சு முடிக்கும்போது 5 மணி நேரம் எப்படி போச்சுன்னு. நீங்கள் மாம்சத்தில் ஜெபிக்கிறவங்களா இருந்தால் 5 நிமிஷத்துக்கு 1000 தடவை மணி பார்ப்பாங்க. என்ன அப்போ எப்படி ஜெபிக்கணும் சொல்லுங்கள்? எப்படி ஜெபிக்கணும்? ஒரு நாள் லீவ் போட்டு ஆண்டவர் சமூகத்தில் உட்காரணும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆவிக்குள்ளே போக முடியும். ஏன் சொல்கிறேன் தெரியுமா? இப்போ நான் வந்துட்டு ஐயா அசைவாடுன்னு கேட்டால் இந்த ஆள் நிற்க மாட்டேறேன். இது மாம்சம். ஐயோ அசைவாடுன்னு சொன்ன டைம் ஆகிட்டு இருக்கியா, நீ என்னையா அசைவாடுன்னு சொல்கிறேன்னு சொல்லுவீங்க. ஆனால் 10 நாள் உட்காரும்போது குடும்பம் மறந்துருச்சு, வீடு மறந்துருச்சு, ஊர் மறந்துருச்சு. ஏன்னா 10 நாளும் எங்கே உட்கார்ந்துருக்காங்க? மேல் வீட்டு அறையில் உட்கார்ந்துருக்காங்க. வீட்டுக்கு போகணும்னு மறந்துருச்சு, வேலை மறந்துருச்சு, ஆமாம் அங்கே போகணுங்கிறது மறந்துருச்சு. 10 நாளில் 120 பேரையும் அசம்பிள் பண்ணுற வேலையை மட்டும்தான் கர்த்தர் செஞ்சார். 10 நாளும் பாத்ரூம் போனவன் வந்தவன், போயிட்டு வந்தவன், பாதியில் போனவன், இப்படி எல்லாம் ஒரு விதமாக செட் ஆகி 10 நாளும் அவங்கள ஒரு இடத்துல ஒருங்கிணைச்சார். ஏன்னா 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அப்போஸ்தலர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் ஏன் ஊற்றப்பட்டாருங்கிறதுக்கு மிகப்பெரிய அடையாளம் இருக்குது. அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு. இங்கே எப்படி 120 பேரும் 100 மனம். கண்டிப்பாக சொல்லுங்கள். ஒருத்தர் சிக்கன் வாங்கணுங்கிற மனம், ஒருத்தர் மட்டன் வாங்கணுங்கிற மனம், ஒருத்தர் 11 மணிக்கு ஒருத்தரை வர சொல்லியிருக்கணுங்கிற மனம், ஒருத்தர் வீட்டில் ஒரு ஆள் முடியாமல் கிடக்குங்கிற ஒரு மனம், இன்னொருத்தர் யோசிப்பார் தூக்கமாக வருது என்ன செய்கிறதுன்னு தெரியலையேங்கிற மனம். இப்படி 1000 மனம் 1000 யோசிக்கும். ஆனால் அங்கே 120 பேரும். அப்போ இந்த பெந்தைக்கோஸ்தே மறுபடியும் நம்ம பார்க்கணும்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒருமனப்பட்டால் பார்க்கலாம். அல்லேலூயா. இதுதான் அடையாளம். அவங்க 120 பேர் இருந்தாங்க. அவங்க எல்லாரும் ஒரே மனம். ஏசப்பா எங்களை அனுப்பி விட்டுருக்காரு, எங்களை வர சொல்லியிருக்காரு, நாங்கள் உட்கார்றோம். அவர் எங்களை உட்கார சொன்னார், நாங்கள் இங்கே உட்கார போகிறோம்னு பார்த்தாங்க. மற்றதை அவர் பார்த்துக்கிட்டார், மற்றதை அவர் செஞ்சார். இங்கே இதுதான் நடக்கலை. அட்லீஸ்ட் சொல்கிறேன், பரிசுத்த ஆவி உங்களுக்கு அருளப்பட்டிருந்தா நீங்கள் இந்த ஆராதனைக்கு வரும்போது எப்படியாவது என் மூலமாகவும் என் சபை மூலமாகவும் உங்கள் நாமம் மகிமைப்படணும், எப்படியாவது உங்கள் திட்டம் நிறைவேறணும். ஏன் சொல்லுகிறேன்? பழைய ஏற்பாட்டில் ஒரு சிலர் மேல்தான் அபிஷேகம் போடப்பட்டது. நல்ல கவனிங்க. அவர்களுக்கு ஒரு திட்டம் இருந்தது. அந்த திட்டத்தை சவுல் தவறின போது ஆவியானவர் வெளியே போயிட்டார், பொல்லாத ஆவி உள்ள வந்துச்சு. அவன் வாழ்க்கை அஸ்தமானம் ஆயிடுச்சு, முடிஞ்சு போச்சு. அவன் வாழ்க்கையை இழந்து போயிட்டான். பரிசுத்த ஆவியானவர் என்றோ ஒரு நாள் வருகிறவர் அல்ல, அவர் என்னை மேல் முத்திரை போடப்பட்டு என்னை ஒரு பெரிய திட்டத்துக்காக என்னை அழைக்கிறவர். அவர் என் மேல் முத்திரை போடப்படும் போது என் வாழ்க்கையில் திட்டம் தொடங்குகிறது. அந்த திட்டத்தை மறக்கும் போது தான் நம்ம. ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா? யூதர்களில் கூட 144,000 பேர் மேலே தான் முத்திரை, புறஜாதிகள் மேலே அளவில்லாமல் முத்திரை போட்டிருக்காரு. கையை தட்டி அல்லேலூயா. நமக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரு? மாம்சமான யாவர் மேலுமே ஆவியை ஊற்றுவேன். அன்னைக்கு சிம்சோன் மேலே மட்டும்தான், நியாயாதிபதிகள் காலத்தில் வேற ஆள் மேலே இல்லை. அன்னைக்கு கிதியோன் மேல மட்டும் இறங்கினார். அன்னைக்கு தாவீது மேல இறங்கினார், சவுல் மேல இறங்கினார், தானியேலோடு இருந்தார். ஒரு நோக்கம், தானியேல் அந்த ஊர்ல பரிசுத்தமா வாழணும். யோசேப்பு மேல இறங்கினார். ஆனா இன்னைக்கு ஒரு திட்டம். கண்டிப்பா சொல்றேன், பரிசுத்த ஆவியானவர் வந்ததுனால தான் நான் ஊழியத்துக்கு வந்தேன். இல்லைன்னா நான் அவர்கிட்ட சொன்னேன், சம்பாதிச்சு காணிக்க கொடுக்குறேன்னு, போடா நீ அங்கேன்னு சொன்னார். ஏன்னா அப்போ நான் மாம்சத்தில் தான் பேசுகிறேன். அப்போ இவ்வளோ நாள் நான் நினச்சிருக்கேன் என் ஆண்டவர் பிச்சைக்காரர்னு. நான் கொடுத்து தான் என் ஆண்டவருக்கு நிறையும்னு நான் நினச்சிட்டு உட்காந்துருக்கேன், நான் சம்பாதிச்சு கொடுக்குறேன்னு. ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீ வாடா முதல்ல அப்படின்னு சொன்னார். எப்போ சொன்னார் தெரியுமா? எத்தனையோ பேர் என்னை கூப்பிட்ட போது சொல்லலை, ஆவியில் நிரப்பப்படும் போது சொன்னார். அன்னைக்கு தான் நான் வந்தேன். அதனால தான் என் மேலே ஒருத்தர் துப்புனா கூட நான் போக மாட்டேன் தெரியுமா? திட்டினாலும் நான் போக மாட்டேன். ஏன் தெரியுமா? அழைச்சது நீங்கள் இல்லை, உங்களை யாருமே எனக்கு தெரியாது. சிலர் நீங்கள் இங்கே பிறக்கவும் இல்லை. ஆனால் தேவன் அழைத்தார், தேவன் நடத்தினார், தேவன் நிறைவேற்றுவார், தேவன் முடிப்பார்.
அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. அதனால் நீங்கள் இல்லைன்னு சொல்லலை, நீங்கள் முக்கியத்துவம் இல்லை, அந்த திட்டத்தில் கர்த்தர் உங்களையும் வச்சுருக்காரு. ஆனால் என்னை கேட்குற தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அந்த திட்டம் தொடங்கணும். பரிசுத்த ஆவியானவர் எப்படின்னா கிபி மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் இயேசு தான் தேவனுடைய குமாரன்னு விசுவாசிக்கும் போது, இயேசு எனக்காக மரிச்சார்னு விசுவாசிக்கும் போது, இயேசு எனக்காக உயிரோட எழும்புவார்னு விசுவாசிக்கும் போது, அந்த விசுவாசம் எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவரை கொண்டு வந்து எனக்குள்ள சொல்றாரு, நீனும் உயிரோட எழும்புவ. அந்த நம்பிக்கை எனக்குள்ளே ஊன்ற கட்டுகிறது அவர்தான். நீ இந்த உலகத்துல கோடி பேர் இருந்தாலும் நான் உன்னை உயிர்த்தெழுதலுக்கு என்று முத்திரை போட்டிருக்கேன்னு சொல்றாரு. அப்ப இங்க கேட்கிறாரு எசேக்கியேல் நடந்து இப்படியே போறாரு. இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே எலும்புகள் மகா திரளாய் கிடைந்தது. ஃபுல்லாக எலும்பு. நம்ம ஊரில் கல்லறை தோட்டத்துக்கு போனாலே பாதி பேர் பயந்துருவாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க கல்லறை தோட்டத்துக்கு போனாலே பேய் பிடிச்சிருமுனே. ஆனால் சில ஊரில் தமிழர்கள் வாழ்கிற வீட்டுக்குள்ளே கல்லறை தோட்டம் வச்சுருக்காங்க. அவங்க அதை பற்றி பெருசாக நினைக்கிறதில்ல. நம்ம ஊர்களில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, இருந்துட்டு போட்டோம். ஆமாம், அங்கே தான் பேய் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எங்கே இருக்குது பேய்? நம்ம இங்கே பக்கத்து பேதரோட இருந்துச்சு, சுடுகாட்டில் இருக்கணும். பேதர் வழியாகவே பேய் பேசிச்சு, சுடுகாட்டில் தான் இருக்குது நம்மால் நம்பிக்கிட்டு இருக்கான். என்ன பேய் சவுளுக்குள்ளே இருந்துச்சு, பேய் இங்கே நமக்குள்ளே இருந்து வேறு வேறு ரூபத்தில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆமாம், நல்ல கவனிங்க. என்ன கேட்குற தேவனுடைய பிள்ளைகளை, மகா திரளாய் கடந்தது. இல்லை, ஒரு காரியத்தை சொல்லுகிறார், எலும்புகளில் ஒரு உயிர் கூட இல்லை, ரொம்ப காஞ்சு போன நிலைமை. இந்த காலை வேளையில் நீங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கலாம். நான் எப்படி வாழ போகிறேன்னு தெரியல பிரதர், நான் எப்படி பிழைக்க போகிறேன்னே தெரியல பிரதர், எப்படி என் வாழ்க்கை இருக்கும்னே தெரியல. இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. மிகவும் உலர்ந்த ஒரு எலும்புக்குள்ளே சதையும் இல்லை, எலும்புக்குள்ளே ஊனும் இல்லை, எலும்புக்குள்ளே எதுவும் இல்லை, எலும்புக்குள்ளே கனெக்ஷனும் இல்லை, எலும்புக்குள்ளே தொடர்பு இல்லை. ஒரு எலும்பு கூடு போல என் வாழ்க்கை இருக்கிறதே, ஒரு எலும்பு கூடு போல என் நிலைமை இருக்கிறதே, ஒரு எலும்பு கூடு போல என் எதிர்காலம் இருக்கிறதே. ஒரு உலர்ந்து போன நிலைமையில் இருக்கிறேனே, ஒரு உலர்ந்து போன சூழ்நிலையில் இருக்கிறேனே, ஒரு உலர்ந்து போன ஒரு பாதையில் பயணிக்கிறேனேன்னு சொன்னீங்கன்னா, அதே ஒரு சூழ்நிலையை தான் காட்டுறாரு ஆண்டவர் இங்கேயும். நல்லா கவனிங்க. ஆமாம், மாம்சமான யாவர் மேலே என் ஆவியே ஊற்றுவேன். அது ஒரு ஊற்றப்படுகிற அனுபவம், அது ஒரு செழிப்பின் அனுபவம். அவர் வரும்போது வனாந்தரம் வயல்வெளியாய் மாறுமா. கையை நல்லா உயர்த்தி